ஹாய். எனக்கு இந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் கேட்ட ஆஃப்டர் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் வந்து வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரியே வந்து வயிறு இருக்குது, ஸோ இந்த பெல்லி ஃபேட் குறையா ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ. ஒரு 10 இம்பார்ட்டண்ட் டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். அந்த 10 விஷயத்தை 10 நாள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பெல்லி ஃபேட் வந்து கம்மியாகிறது நீங்களே பார்க்கலாம். எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது வந்து மெஷரிங் டேப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களோட வயிறை வந்து லூஸாக விட்டுட்டு வயிறை வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க, எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு எடுத்துகிட்டு ஒரு டைரியில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட வெயிட் எவ்வளோ நீங்கள் வந்து வெயிட் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் அதே டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்திரிச்ச உடனே மார்னிங் எந்திரிச்ச உடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ப்ரஷ் எல்லாம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 200 ml அளவு இருக்கிற கொஞ்சம் பெரிய கிளாஸ்லாம் நான் சொல்கிறேன். கொஞ்சம் பெரிய கிளாஸில் வந்து வெதுவெதுப்பான தண்ணி, அந்த தண்ணியில் ஒரு சின்ன சைஸ் லெமன் எடுத்து அதை பாதியாக கட் பண்ணி வெதுவெதுப்பாக இருக்கிற அந்த தண்ணியில் லெமனை மிக்ஸ் பண்ணிவிட்டு புழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மெதுவாக உட்காந்து குடிங்க. அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. மார்னிங் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எம்டி ஸ்டொமக்கில் தான் இதை நீங்கள் குடிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை தான் குடிக்கிறீங்க. 10 நாள் வந்து இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதை தான் நீங்கள் குடிக்கணும். நோ டீ, நோ காஃபி, ஓகேவா? தினமும் ஒரு அரை மணி நேரம் நடக்கிறீங்க. அந்த 10 நாளும் நீங்கள் கட்டாயமாக நடக்கிறீங்க. எந்த நேரமாவது இருக்கட்டும், மார்னிங்கோ ஆஃப்டர்நூனோ ஈவினிங்கோ இல்லை நைட்டோ தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ, எப்போ எந்த டைமாக வேணால் இருக்கட்டும், ஆனால் தினமுமே அரை மணி நேரம் கட்டாயமாக நீங்கள் நடக்கணும். வாக்கிங் அப்படின்னா ஃபோன் பேசிட்டே வந்து மெதுவாக வந்து நடப்போம் இல்லையா? அப்படிலாம் பண்ணக்கூடாது. நல்லா 2 கையும் வீசிட்டு உங்களால் வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து நடக்க முடியுமோ அந்த அளவுக்கு நடக்கணும். மெதுவாலாம் நடக்கக்கூடாது. கண்டிப்பாக 30 மினிட்ஸ் நடக்கணும். அவுட் சைட் ஃபுட் எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், ஸ்வீட்ஸ், ஜங்க், ஆயிலி ஃபுட், இல்லை ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, இது எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது. 10 நாளைக்கு இது எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது. ஒன்லி ஹோம்மேட் ஃபுட்ஸ் தான். 10 நாளைக்கு நீங்கள் சுகர் எடுத்துக்கவே கூடாது. டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கக்கூடாது. என்ன வடையா? சிப்ஸு சாப்பிட்றது, டீப் ஃப்ரை பண்ண சிக்கன் சாப்பிட்றது, இதெல்லாம் கூடாது. நீங்கள் சிக்கன் சாப்பிட்டாலுமே வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரியோ இல்லை வந்து ஓடிஜியில் வந்து க்ரில் பண்ணியோ நீங்கள் சாப்பிடுங்க. ஆனால் இந்த 10 நாளுமே நீங்கள் வந்து ஆயிலி ஃபுட், சுகர், ஜங்க் ஃபுட், அவுட் சைட் ஃபுட் எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஒன்லி நீங்கள் வீட்டில் சமைச்சு தான் சாப்பிட்ணும். அப்போது டீ காஃபி குடிக்கக்கூடாதா, டீ காஃபியில் சர்க்கரை போடக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. உங்களால் முடிஞ்சால் இந்த 10 நாளைக்கு டீ காஃபியை குடிக்காதீங்க. அது வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். டீ காஃபி இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தடவை ஒரு 50 ml அளவுக்கு மட்டும் டீயோ காஃபியோ வித்தவுட் சுகர் தான் நீங்கள் குடிக்கணும். அதில் கூட சர்க்கரை போடக்கூடாது. அப்புறம் நீங்கள் பண்ண போகிற விஷயம் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இப்போ நீங்கள் காலையில் 8 மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா நைட் 8 மணிக்குள்ளே உங்களோட ஈட்டிங் விண்டோவாக வச்சுக்கணும். அதாவது 8 to 8 நீங்கள் சாப்பிட்ற டைம். அந்த நைட் 8 மணிக்கு அப்புறம் மறுபடியும் காலையில் 8 மணி வரைக்கும் நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. தண்ணி மட்டும்தான் குடிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நைட் 8 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடுங்க. அதுக்கு மேலே ரொம்ப லேட் பண்ணாதீங்க. சாப்பிட்டுட்டு உடனேயும் தூங்கக்கூடாது. ஒரு 10-10:30 தூங்குறீங்க அப்படின்னா ஓகே தான். இல்லை நான் வந்து 9:30 மணிக்கு தூங்கிடுவேன், 9 மணிக்கு தூங்கிடுவேன் அப்படின்னா 7 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடுங்க. நீங்கள் மார்னிங் 7 மணிக்கோ 8 மணிக்கோ நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துப்பீங்க அப்படின்னா நைட் அதே மாதிரி 7-8 மணிக்குள்ளே வந்து டின்னரும் முடிச்சிடுங்க. இது ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பற்றி டீட்டெயில் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அந்த டயட் சார்ட்டோட வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் இதில் எல்லாமே வந்து ப்ரோட்டீனும் ஃபைபரும் இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இட்லி தோசையே சாப்பிட்டாலுமே மில்லட்ஸில் இல்லைன்னா ட்ரெடிஷ்னல் ரைஸில் பண்ணதை சாப்பிட்டுக்கோங்க.
சட்னி அடிக்கடி வந்து ஒரே சட்னி பண்ணி போர் அடிக்காமல் பாசிப்பருப்பு தால் பண்ணி சாப்பிடுங்க. ஏதாச்சும் ஒரு பயிர் எடுத்து அதில் வந்து கிரேவி மாதிரி பண்ணி அந்த இட்லிக்கும் தோசைக்கும் சாப்பிடும்போது கிரேவியோ குருமாவோ ஏதாச்சும் ஒன்று பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பயிர் சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து பன்னீர் சேர்த்துக்கோங்க, காய்கறிகள் கூட்டு அப்படின்னு நிறைய வச்சு சாப்பிடுங்க. ரைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்மியாக சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு கம்மியாக எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு ரைஸ், நிறைய வந்து பொரியல், கீரை, கூட்டு அந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு வந்து வயிறும் ஃபுல்லாகும். உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீனும் ஃபைபரும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் ப்ரோட்டீனும் ஃபைபரும் வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து தேவையில்லாத கிரேவிங்ஸ் வந்து சுத்தமாக வராது. இந்த ஸ்வீட் சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்ணும் அப்படிங்கிற எந்த ஒரு கிரேவிங்ஸும் வந்து உங்களுக்கு கட்டாயமாக வராது. பெல்லி மசாஜ் நம்ம எல்லார் வீட்லேயும் வந்து தேங்காய் எண்ணெய் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த தேங்காய் எண்ணெய் வந்து டெய்லி நீங்கள் படுக்க போகிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து தேங்காய் எண்ணெயை லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. வெதுப்பாக சூடாக இருக்கணும், அந்த அளவுக்கு ரொம்ப கிடையாது, லைட்டாக வெதுன்னு சூடாக இருந்தாலே போதும். நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் கூட சூடு பண்ணிக்கலாம், இல்லை டைரெக்டாக கூட சூடு பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். சூடு பண்ணிவிட்டு இப்போ இதுதான் உங்கள் வயிறு அப்படின்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து வயிறு வந்து கீழே வந்து தொங்குற மாதிரி இருக்கும். ஸோ தொங்கிட்டு இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நம்ம வெதுன்னு சூடு பண்ணோம் இல்லையா அந்த எண்ணெயை எடுத்து இந்த மாதிரி கீழே இருந்து மேலே இந்த மாதிரி வந்து இதே மாதிரி மசாஜ் பண்ணி விடுங்க. ஒரு 3 to 5 minutes இதே மாதிரி மேலே அந்த மாதிரி தூக்கி விடுங்க. இப்படி பண்ணி அந்த எண்ணெய் வந்து உங்கள் கையில் தொட்டு இப்படி வந்து அந்த வயிறை வந்து தொங்கிட்டுருக்க அந்த வயிறை வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் மசாஜ் பண்ணி விடுங்க. இல்லை உங்களோட வயிறு வந்து புஷ்ஷுன்னு இருக்குது, பெருசாக இருக்குது, ஒரு 3 months ப்ரெக்னென்ட் ஆன மாதிரி இருக்குது, 4 months ப்ரெக்னென்ட் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, இப்போ தான் உங்கள் வயிறு அப்படின்னா வெதுப்பான சூட்டில் இருக்கிற அந்த எண்ணெயை உங்கள் கையில் எடுத்து சர்க்குலர் மோஷனில் இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. 3 to 5 minutes கண்டிப்பாக வந்து மசாஜ் பண்ணணும். உங்கள் வயிறு தொங்கிட்டு இருந்தால் இந்த மாதிரி மேலே இழுத்து மசாஜ் பண்ணி விடுங்க. இல்லை வயிறு புஷ்ஷுன்னு பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 minutes மசாஜ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 minutes அப்படியே விட்டுருங்க. மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes அப்படியே வந்து விட்டுருங்க. படுத்துட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக படுத்துட்டு அப்படியே விட்டுட்டு அந்த எண்ணெய் வந்து லைட்டாக அப்சர்வ் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு வார்ம் டவல், கொஞ்சம் வந்து வெதுப்பான தண்ணியில் வந்து ஒரு டவல், ஒரு காட்டன் டவலை அந்த தண்ணியில் முக்கி நல்லா புழிஞ்சிட்டு நீங்கள் எண்ணெய் தேய்ச்சிங்க இல்லையா அந்த இடத்துல வந்து நல்லா அந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தூங்க போயிடலாம். இந்த 10 நாளும் நீங்கள் வந்து நான் சொல்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது. நான் இந்த மசாஜ் வந்து குழந்தை பிறந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நான் பண்ணேன். நீங்கள் இப்போ தான் வந்து டெலிவரி முடிஞ்சு வந்தவங்க வந்து யாராச்சும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ண போவீங்க இல்லையா, முக்கியமாக வந்து செக்ஷன் பண்ணவங்க, அவங்க வந்து கம்ப்ளீட்டாக காயமெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உடனே இதெல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. பொறுமையாகவே போங்க. ஹெல்த் விஷயத்தில் வந்து பொறுமையாகவே போங்க. இல்லை நான் உடனே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து வயிற்றில் எண்ணெய் வச்சு நான் மசாஜ் பண்ணலாமா, என்னோடய பெல்லி ஃபேட்டுக்கு காயமெல்லாம் ஆறிடுச்சா அப்படின்னு ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் டாக்டர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஓகே தான். இல்லை உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச் பண்ண இடத்துல இன்னும் ஆறலை, கொஞ்ச நாள் போட்டும் அப்படின்னு சொன்னால் அதையே கேளுங்க. ரொம்ப வருஷமாக தொப்பை இருக்கிறவங்களுக்கும் வயிறு வந்து ஆஃப்டர் டெலிவரி ஆகி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமும் வயிறு தொங்கி இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இம்மீடியட்டாக டெலிவரி முடிஞ்சவங்க கண்டிப்பாக டாக்டரை பார்த்துட்டு தான் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நீங்கள் கேட்கணும். டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் இதெல்லாம் பண்ணாதீங்க. அந்த மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணும்போது வயிற்றில் வந்து அந்த இடத்துல வந்து பிளட் சர்க்குலேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதனால டைஜஷனும் உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 7-8 மணி நேரம் தூக்கம் கண்டிப்பாக வேணும். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு நாளைக்கு 7-8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண போகிற ஒரு குட்டி எக்ஸசைஸ் பிளாங்க்.
ரொம்ப ஈஸி. தினமும் ஜஸ்ட் 2 மினிட்ஸ் மட்டும் அது பண்ணுங்க. நைட்டு இந்த எண்ணெய் அப்ளை பண்ணுங்க, மசாஜ் பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதை முடிச்சுட்டு அதை டவலில் வந்து நல்லா வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் போல் இந்த பிளாங்க் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா தூங்கலாம். அதை நீங்கள் பண்ணும்போது உங்கள் வயிறு வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். அது வந்து ஃபுல் பாடிக்குமே நீங்கள் வந்து கொடுக்குற ஒரு எக்ஸசைஸ் தான். அது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு எக்ஸசைஸ். 2 மினிட்ஸ் வந்து ஒரேடியாக பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து சாஃப்டான ஒரு பில்லோ எடுத்து கையில் கூட நீங்கள் இங்கே ஓரத்தில் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பிளாங்க் பண்ணலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தோணலாம், பட் கஷ்டமெல்லாம் இருக்காது. ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து உங்களால் முடிஞ்சால் கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கோங்க. மறுபடியும் ஒரு 30 செகண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி 2 மினிட்ஸ் கட்டாயமாக இந்த பிளாங்க் எக்ஸசைஸ் வந்து தினமும் இந்த 10 நாளுமே 2 மினிட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் ஒரேடியாக பண்ணாலும் சரி, இல்லை பிரேக் எடுத்து பண்ணாலும் சரி. அப்புறம் வந்து நின்ன இடத்துலேயே வந்து ஜாக் பண்ணுறது உங்களால் எந்த அளவுக்கு வந்து பண்ண முடியுமோ, 5 மினிட்ஸ் பண்ணாலும் சரி, 10 மினிட்ஸ் பண்ணாலும் சரி, 15 மினிட்ஸ் பண்ணாலும் சரி. உங்களுக்கு வந்து மூச்சு வாங்கும் இல்லையா, என்னால் இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து நின்ன இடத்துலேயே வந்து குதிச்சுட்டே இருங்க, ஜாக் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்காக வந்து 2 மினிட்ஸ் பண்ணிவிட்டு என்னால் இதுக்கு மேலே முடியலை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. கண்டிப்பாக ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆச்சு கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் ஒரேடியாக பண்ணாலும் சரி, இல்லை பிரேக் எடுத்து பண்ணாலும் சரி. இந்த பிளாங்க் எக்ஸசைஸும் நின்ன இடத்துலேயே ஜாகும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறீங்க. பிளாங்க் 2 மினிட்ஸ் தான் நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி நின்ன இடத்துலேயே ஜாக் பண்ணுறது வந்து 10 நிமிஷத்துக்கு நீங்கள் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி முடியலை அப்படின்னா கொஞ்சம் பிரேக் எடுத்து 10 நிமிஷம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இல்லை எனக்கு வந்து டயர்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் 15 நிமிஷம் பண்ணால் கூட சூப்பர் தான். அவ்வளோதாங்க. நான் சொன்ன இந்த 10 விஷயத்தை 10 நாள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு 10ஆவது நாள் வந்து மறுபடியும் வெயிட் செக் பண்ணுங்கள். வெயிட்டும் உங்களோட ஹிப் சைஸ், ஹிப் இன்ச் வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக சென்டிமீட்டர் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் காட்டும். உங்களோட வெயிட்லேயும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். 10ஆவது நாளுக்கு அப்புறம் 10ஆவது நாள் எனக்கு நீங்கள் இந்த வீடியோவில் வந்து கமெண்ட்ல நீங்களே சொல்லுவீங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது யோசிச்சுக்கிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கோகிலா அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.